தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ மிக மிக முக்கியமான டாப்பிக்கை பற்றி நம்ம பேசுகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் அப்படின்றதையும் தாண்டி ஒரு மாணவர்களுக்கு, அதாவது ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து நீங்கள் காலேஜில் வேறு எந்த டிகிரி படித்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே இப்போ நான் சொல்ல போகிற இந்த வீடியோவில் சொல்லப்படுகின்ற விஷயங்களை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா செலவு இல்லாமல் நிறைய விஷயங்களை உங்களால் படிக்க முடியும். ஸோ அதுவும் படிக்கிறதுன்றது யாரால, யார் மூலமான்றதெல்லாம் இந்த வீடியோல டீட்டெயிலா நான் உங்களுக்கு சொல்றேன். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவ பாருங்க. ஸோ இதுவரைக்கும் நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துக்கோங்க. ஸோ இப்ப வரைக்குமே நீங்க ஆன்லைன் கோர்சஸ் என்னென்ன கோர்சஸ் அப்படி நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அத பத்தி நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரி, இப்ப நம்ம சப்ஜெக்ட்குள்ள போயிடலாம். ஸோ என்ன இது மிக மிக முக்கியமான கோர்ஸ் என்ன? இது யாரால நடத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஐடி மெட்ராஸு, ஐஐடி ரூர்க்கி, ஐஐடி கான்பூர் இந்த மாரி அ மிகப்பெரிய இன்ஸ்டிடியூட் வந்துட்டு சென்ட்ரலைஸ்டு இன்ஸ்டிடியூட்ல இருக்கிற மிகப்பெரிய பேராசிரியர்கள் மூலமா நடத்தப்படுகின்ற ஒரு ஆன்லைன் கோர்ஸ். இது முற்றிலும் ஃப்ரீ. நீங்க படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாவே படிக்கலாம். ஃப்ரீயா படிச்சுட்டு, நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சின்னதா ஒரு எக்ஸாம் எழுதி ஒரு கம்மியான அமௌண்ட்ட கட்டி நீங்க ஒரு சர்டிஃபிகேட்டையும் வாங்கிக்கலாம். அந்த சர்டிஃபிகேட் வச்சு வேலிடான சர்டிஃபிகேட். அந்த சர்டிஃபிகேட்ல வச்சீங்கன்னா, உங்களோட ரெஸ்யூமையுமே அது கூட இன்க்ளூட் பண்ணீங்க அப்படின்னா, இதெல்லாம் நீங்க முடிச்சிருக்கீங்க, இங்கெல்லாம் நாங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னு இந்த இந்த சர்டிஃபிகேட்ல உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லி நீங்க ஒரு ரெஸ்யூம நீங்க ரெடி பண்ணா கூட, ஈஸியா உங்களுக்கு ஒரு கன்சிடர் பண்ணுவாங்க ஒரு வேலைக்கு. ரைட்டுங்களா? ஒரு படிப்புக்கா இருந்தாலும் சரி, ஒரு வேலைக்கா இருந்தாலும் சரி. அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு படிப்பு தான் எது அப்டின்னா, ஸ்வயம் அப்டின்னு சொல்லி ஆன்லைன்ல இருக்கு. இது எப்படி அப்ளை பண்ணணும்? என்னென்ன விஷயங்கள் இருக்கு? மெடிக்கல்ல இருக்கிற மாணவர்கள் படிச்சா அதுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு? என்ஜினியரிங்ல படிச்ச மாணவர்கள் இருந்தா என்ன பெனிஃபிட் இருக்குன்றதெல்லாம் டீட்டெயிலா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த ஸ்வயம் அப்டின்னா என்ன? அப்டின்னு நான் சொல்றேன். இது மத்திய அரசால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. மத்திய அரசால நடத்தப்படுகின்ற ஒரு அங்கம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்சஸ். யார் வேணா அட்டெண்ட் பண்ணலாம். தேர் இஸ் நோ லிமிட். சரிங்களா? 1. 2வது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இத யாரு கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா, ஐஐடி, ஐஐஎம், ஐசர் இந்த மாரி இன்ஸ்டிடியூட்ல இருக்கிற பேராசிரியர்கள் தான் வந்து நடத்துறாங்க. இப்ப நார்மலா இன்னைக்கு நாம வந்து ஒரு ரூர்க்கி ஐஐடில போய் நான் படிக்கணும் அப்படின்னு நினைச்சா உங்களால படிக்க முடியுமா? நீங்க என்ன கோர்ஸ் வேணா படிங்க. என்ஜினியரிங்கா இருந்தாலும் சரி, மெடிக்கலா இருந்தாலும் சரி. ஒரு ஐஐடி மெட்ராஸ்ல போயிட்டோ, அல்லது ஐஐடி கான்பூர்ல போயிட்டோ, ஐஐடி இது ரூர்க்கில போயிட்டோ உங்களால படிக்க முடியுமா? படிக்க முடியாது. ஆனா அங்க இருக்கிற ஆசிரியர்கள், அங்க இருக்கிற லெக்சரர், பேராசிரியர்கள் வந்து ஒரு பாடம் நடத்துறாங்க ஆன்லைன்னா, அத நீங்க ஃப்ரீயா கத்துக்கலான்னும்போது, இத விட மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் நிச்சயமா வேற எதுவுமே இருக்க முடியாது. சரிங்களா? அத பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இந்த வீடியோ மேபி கொஞ்சம் லென்த்தா இருந்தாலுமே கடைசி வரைக்கும் பாருங்க. உங்க லைஃப்க்கு மிக மிக முக்கியமான வீடியோவா கண்டிப்பா இது இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது என்ன அப்டின்னா, ஃபர்ஸ்ட் நான் சொல்லிட்டேன். இது வந்து ஒரு ஃப்ரீ எஜுகேஷன் ஆன்லைன் கோர்சஸ். 2வது நோ ஃபீஸ். நீங்க ஃபீஸ் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது இந்த ஆன்லைன் கோர்ஸ்க்கு. 2வது என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாரி தான். ஒரு சின்னதா ஒரு அமௌண்ட் கட்டி நீங்க ஆன்லைன்ல ஒரு சர்டிஃபிகேட் எடுக்கணும்னா மட்டும் ஒரு டெஸ்ட் எழுதணும் அப்டின்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது, மிக மிக முக்கியமானது என்ன அப்டின்னா, இது கிரெடிட் டிரான்ஸ்ஃபர் அப்டின்னு ஒரு விஷயம் இருக்கு. இந்த கிரெடிட் டிரான்ஸ்ஃபர்னா என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இங்க நீங்க ஐஐடில அந்த பேராசிரியர் நடத்துறத ஆன்லைன்ல கவனிக்கிறீங்க. ஸ்வயம் வெப்சைட் மூலமா. இத கத்துக்கிட்டீங்க. ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க, சர்டிஃபிகேட் நீங்க வாங்குறீங்கன்னா, அதுல நீ நல்ல மதிப்பெண் எடுத்துட்டாவே, அந்த அதுல நீங்க எடுக்குறீங்க இல்லையா? இந்த மதிப்பெண்ண உங்களுடைய காலேஜ்ல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். காலேஜ்ல இருக்கிற படிப்போட இத வந்து ஆட் பண்ணிப்பாங்க. அதுதான் வந்து காலேஜ் கிரெடிட் அப்படின்னு சொல்றது. கிரெடிட் டிரான்ஸ்ஃபர். இங்க எடுக்கிற மார்க்க, ஸ்வயம்ல எடுக்கிற மார்க்க காலேஜோட மார்க்கோட டை அப் பண்ணி சேர்த்துப்பாங்க. ஸோ இந்த ஒரு வாய்ப்பு வேற எங்கேயாவது இருக்குமானா நிச்சயமா இருக்காது. சரிங்களா? அதனால நீங்க என்ன பண்ணணும், உங்க காலேஜ்ல ஸ்வயம்ல நாங்க படிச்சா, இந்த காலேஜ்ல கிரெடிட் குடுப்பாங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டுக்கங்க. காலேஜ்ல கிரெடிட் உண்டா? ஸ்வயம்ல படிச்ச எடுத்த மதிப்பெண்ணுக்கு காலேஜ்ல கிரெடிட் உண்டா? அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே, தாராளமா சில காலேஜ்ல அவங்களே சஜெஸ்ட் பண்ணுவாங்க. எக்ஸாமுக்கு அவங்களே வண்டி வச்சு கூட்டிட்டு எக்ஸாம்லாம் எழுத வைப்பாங்க. ஆன்லைன்ல டெஸ்ட்டா இருந்தாலும் சரி, கோர்ஸா இருந்தாலும் சரி, படிச்சுட்டு நீங்க டெஸ்ட் எழுதுறதுக்கு அவங்களே ஹெல்ப்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா, இது மத்திய அரசாங்கத்தால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அவங்க தான் நடத்துறாங்க. அதனால எல்லா காலேஜுமே அதுக்கு கிரெடிட் கண்டிப்பா குடுப்பாங்க. அத நீங்க செக் பண்ணி பாருங்க. மேபி உங்களுக்கு தெரியாம இருப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. சரி. அதனால அத நீங்க முக்கியமா பண்ணுங்க. 2வது இது வந்து என்பிடிஎல் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அமைப்பு, என்எம்சியும் எல்லாமே அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. அவங்க மூலமா டெஸ்ட் நடக்கும். இது எல்லாமே வந்து இப்ப என்எம்சி மூலமாவோ, எ எம் அ
என்பிடிஎல் மூலமாவோ உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொன்னா, ஆர்வம் இருக்குதுன்னு சொன்னா, நிச்சயமா அதோட ஒரு நல்ல ஒரு விஷயம் எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னா, எந்த ஒரு காலேஜ் இருந்தாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, டை அப்ல வச்சிருப்பாங்க. என்பிடிஎல்லோட ஒரு டை அப்ல இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்து டைரக்ட்டா உங்களுக்கு இங்க கிடைக்குது. இது ஒரு நல்ல ஒரு விஷயம். சரி. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடத்தோட நிலை. இது வந்து 4 குவார்ட்டரா வந்து நடத்துவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ லெக்சரர் கிளாஸஸ் இருக்கும். வீடியோ லெக்சரர் கிளாஸஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ரீடிங் மெட்டீரியல் அண்ட் டவுன்லோட் பிடிஎஃப். ரீடிங் மெட்டீரியலும் உங்களுக்கு அதில கிடைச்சிரும். நீங்க படிப்பீங்க ஆன்லைன்ல. அதுக்கு ரீடிங் மெட்டீரியல் கிடைச்சிரும். 2வது செல்ஃப் அசஸ்மென்ட். வினாடி வினா மாரி செல்ஃப் அசஸ்மென்ட் பண்றதுக்கு டெஸ்ட் எல்லாம் இருக்கும் ஆன்லைன்லே. அதையுமே நீங்க பண்ணிக்க முடியும். இது இல்லாம ஆன்லைன் டிஸ்கஷஸ் ஃபார்ம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அத போய் நீங்க அத அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, அது ஒரு அதிலே ஒரு வெப்ல டேப் இருக்கு. அது உள்ள போயிட்டு அப்ளை பண்ணீங்கன்னா, நீங்க உங்க டிஸ்கஷன வந்து ஆன்லைன்லயே பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாரி ஒரு 4 வகையா வந்து அந்த குவார்ட்டர்ஸ் வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க. வீடியோவா இருந்தாலும் சரி, டவுட் கிளாரிஃபிகேஷனா இருந்தாலும் சரி, பிடிஎஃப் நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். அத வச்சு நீங்க படிச்சுக்கலாம். சரிங்களா? இது திரும்ப சொல்றேன். ஒரு ஐஐடி மாரியான மிகப்பெரிய இன்ஸ்டிடியூட்ல படிக்கிறதுன்றது நமக்கு கிடைக்காத ஒரு விஷயம். அது இங்க கிடைக்குதுன்னா, தாராளமா நீங்க பயன்படுத்திக்கலாம். சரி. இதெல்லாம் சரி சார். நீங்க ஓகே. இது என்ஜினியரிங் மாணவர் பண்ணலாமா? அல்லது மெடிக்கல் மாணவர் பண்ணலாமான்றத நான் பின்னாடி சொல்றேன். எப்படி நம்ம இதுல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க swayam.gov.in அப்படின்னு சொல்ற இந்த வெப்சைட்ல போயிட்டு, உங்களோட மெயில் ஐடிய குடுத்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா, அதுல கேட்லாக்ன்னு வரும். அந்த கோர்ஸ் கேட்லாக்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கோர்ஸ் கேட்லாக்ல என்ன கோர்ஸ் நீங்க படிக்க போறீங்க அப்படின்றத அங்க என்ரோல் பண்ணணும். ரைட்டுங்களா? அங்க குடுக்கணும். நீங்க என்ன கோர்ஸ் வேணா இருக்கலாம். நீங்க ஒரு என்ஜினியரிங் மாணவரா இருந்தா, நீங்க வந்து ட்ரிபிள் இ குடுக்க போறேன், அல்லது இசிஇ குடுக்க போறேன், அல்லது ஐடி குடுக்க போறேன் அப்படின்னு சொல்லலாம். எம்பிபிஎஸ்ஸா இருந்தா எம்பிபிஎஸ் குடுங்க. எம்பிபிஎஸ் எல்லாம் வேற என்ன சப்ஜெக்ட் வேணும் உங்களுக்கு அப்படின்றதையும் தெளிவா குடுங்க. அது எதுவா இருந்தாலுமே அந்த லெசன குடுத்து நீங்க என்ரோல் பண்ணிக்கங்க. சரிங்களா? அப்படி என்ரோல் பண்ணீங்கன்னா, அதற்குரிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். அத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 1. 2வது இன்னொரு இப்ப நான் சொல்லப் போறேன். நான் ஃபர்ஸ்ட்ல சொன்னேன் இல்லையா? மெடிக்கல் ஸ்டூடண்ட்டுக்கா அல்லது வந்து என்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் மெடிக்கல சொல்றேன். மெடிக்கல் ஸ்டூடண்ட்டா இருக்கிற பட்சத்துல, இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஹியூமன் பிசியாலஜி லெசன நீங்க செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இது யார் நடத்துவா? இசிஇ யூனிவர்சிட்டீஸ் அவங்க நடத்துறாங்க. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, பயோமெடிக்கல் ரிசர்ச் ஓரியன்டடா நீங்க படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, இது வந்து ஐகார் இவங்க வந்து நடத்துறாங்க. ஆ ஐசிஎம்ஆர் ஐசிஎம்ஆர் வந்து நடத்துறாங்க. அதேபோல ஹெல்த் ரிசர்ச் ஃபண்டமெண்டல்ஸ் இத பத்தி நீங்க படிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதுவுமே ஐசிஎம்ஆர் தான் நடத்துறாங்க. தென் வந்து அப்ளைட் பயோ கெமிஸ்ட்ரி யார் நடத்துறாங்க? என்பிடிஎல் வந்து நடத்துறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு இவங்க இவங்க நடத்துறாங்க. அவங்க மூலமா நீங்க சர்டிஃபிகேட் கிடைக்கும்போது, அது ஒரு நல்ல ஒரு கிரெடிட் உங்க காலேஜுக்கு கிடைக்கும். அதே போல ஏன் இத நம்ம பயன்படுத்தணும்? இந்த ஸ்வயம வந்து ஏன் பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளெக்ஸிபிலிட்டி டைமிங் இருக்கு உங்களுக்கு. எப்படி அப்படின்னா, உங்க காலேஜ் படிக்கிறீங்க. காலேஜ் முடிச்சுட்டு ஈவினிங் டைம்ல நீங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணலாம். அஹ் அல்லது நைட் டைம்ல கிளாஸ் அட்டெண்ட் பண்ணலாம். அந்த ஒரு ஃப்ளெக்ஸிபிலிட்டி இதுல உங்களுக்கு கிடைக்குது. லீவு நாள்லயே நீங்க வந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். உங்க செமஸ்டர் லீவ் வருது அப்படின்னாலுமே அதுல நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாரி விஷயங்கள பண்ணிக்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தேசிய அளவுல அங்கீகாரம் இந்த கோர்ஸ்க்கு இருக்கு. இதுல நீங்க படிச்சீங்கன்னா, நல்ல ஒரு அங்கீகாரம் இந்திய லெவல்ல உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. ஈவன் நீங்க ஃபாரின்லயே போய் படிச்சாலும் சரி. ஃபாரின்லயே போய் படிச்சாலும் சரி, அதற்குமே இங்க இந்த கிரெடிட் வந்து உங்களுக்கு உண்டு. ஃபாரின்ல படிக்கிறீங்க, உங்க ரெஸ்யூம் நல்லா இருக்கணும். அந்த ரெஸ்யூம்ல நல்ல ஒரு பாயிண்ட் நீங்க ஆட் பண்ணணும்னா, நீங்க இந்த சுயம் மூலமா நீங்க இவ்வளவு கிரெடிட் எடுத்திருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல, இந்த மதிப்பெண் உங்களோட ரெஸ்யூம்ல போட்டீங்கன்னாவே, அங்க ஒரு வேலிடிட்டி நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அது ஒரு விஷயம். இது அப்ப சொன்னது மெடிக்கல். 2வது என்ஜினியரிங்க்கு வரும். என்ஜினியரிங்க பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பர்ட்டிகுலர்லி என்பிடிஎல் இவங்க வந்து நடத்துறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நேஷனல் புரோகிராம் ஆன் டெக்னாலஜி என்ஹான்ஸ்டு லேர்னிங் அப்படின்னு சொல்றது தான் இந்த என்பிடிஎல் அப்படின்னு சொல்றது. இவங்க வந்து டீச் பண்றாங்க. டீச்சிங் வந்து யார் பண்றாங்கன்னா, ஐஐடி. அ இவங்க ஐஐடியினுடைய ஃபேக்கல்டி வந்து உங்களுக்கு வந்து நடத்துறாங்கன்னா, அது உலகத்தரம் வாய்ந்ததா இருக்கும். கரெக்ட்டா? இதுல எந்தவித சந்தேகமும் கண்டிப்பா இருக்காது உங்களுக்கு. அதுதான் உங்களுக்கு கிடைக்குது. சரி. இப்ப நீங்க வந்து சப்ஜெக்ட்ட செலக்ட் பண்றீங்க. நான் சொன்ன அந்த கோர்ஸ் கேட்லாக்ல போய் ஒரு சப்ஜெக்ட்ட நீங்க செலக்ட் பண்றீங்க. உதாரணத்துக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம். டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம் நீங்க செலக்ட் பண்றீங்கன்னா, உங்களுக்கு யார் நடத்துறாங்கன்னா, ஐஐடி மெட்ராஸும், ஐஐடி டெல்லியுமே நடத்துறாங்க. அங்கிருந்து பேராசிரியர் வந்து நடத்துறாங்க. அதேபோல புரோகிராம்ஸ் சி பிளஸ் பிளஸ், ஜாவா, பைத்தன் இத நீங்க அட்டெண்ட் பண்றீங்கன்னா, இதுவுமே வந்து ஐஐடி மெட்ராஸ் ஃபேக்கல்டி உங்களுக்கு நடத்துறாங்க. அதேபோல ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட்க்கு ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட் வேணும். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யார் அதெல்லாம் பண்றாங்கன்னா, ஐஐடி ரூர்க்கி அதுல பண்ணி குடுக்குறாங்க. இதேபோல சாஃப்ட் ஸ்கில் மேனேஜ்மென்ட்
சாஃப்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் இத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, அத யார் நடத்துறா? ஐஐடி ரூர்க்கி அண்ட் ஐஐடி கான்பூர். இங்க இருக்கிற ஃபேக்கல்டி பேராசிரியர்கள் நடத்துறாங்க. சாஃப்ட் ஸ்கில்னா நீங்க ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்றதோ, எதுவா இருந்தாலுமே இந்த மாரி இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து நடக்குது. இதெல்லாம் வந்து ஏன் பண்ணணும்? இதெல்லாம் வந்து இதுவுமே ஏன் செய்யணும்? ஏன் படிக்கணும்? அப்படின்னா, இப்போ அண்ணா யுனிவர்சிட்டிய பொறுத்தவரைக்கும், அண்ணா யுனிவர்சிட்டில பார்த்தீங்கன்னா, ஹானர்ஸ் டிகிரி கோர்சஸ் இருக்கு இல்லையா? அந்த ஹானர்ஸ் டிகிரி நீங்க எடுத்து வச்சு படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க பிஇல அது பண்ணணும் அப்படின்னு சொன்னாவே, உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 18லருந்து 20 மார்க் கிரெடிட் இதுலருந்தே எடுத்துக்கலாம். அத வந்து அக்செப்ட் பண்றாங்க அண்ணா யுனிவர்சிட்டில. அப்போ வந்து நீங்க ஒரு ஹானர்ஸ் டிகிரி படிக்கிற மாணவர்களா இருக்கிற பட்சத்தில 18லருந்து ஒரு 20 கிரெடிட் வந்து உங்களுக்கு இதுல கிடைச்சிரும். இது இது வழியா படிக்கிறவங்களுக்கு. இது அண்ணா யுனிவர்சிட்டியே எடுத்துக்கிறாங்கன்னும்போது அது ஈஸியா இருக்கும் 1. 2வது வந்து கேட் பிரிப்பரேஷன் பண்ற மாணவர்களுக்கு, கேட் படிக்கிறீங்க இல்லையா? கேட் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கும் ரொம்ப யூஸா இருக்கும். தென் இண்டஸ்ட்ரியல் வேலிடேஷன். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, என்பிடிஎல் வந்து சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைக்கும். இண்டஸ்ட்ரியல் வேலிடேஷன் பண்ணும்பொழுது. அதனால இந்த மாரி கோர்ஸ் எடுத்து வச்சு நீங்க படிங்க. இந்த மாரி கோர்ஸ் மட்டுமே கிடையாது. சுயம்ல நீங்க படிக்கிறதுனால இவ்வளோ பெனிஃபிட் இருக்கு. ஏன்னா, ஒரு செமஸ்டர் லீவ் வருதுன்னா, கண்டிப்பா நம்ம என்ன பண்ணுவோம்? பெரிய அளவுல உபயோகமா நம்ம பண்ண போறது கிடையாது. நிச்சயமா நெறைய நேரங்கள் வந்து வீணாக்குவாங்க மாணவர்கள். ஆனா, இந்த மாரி விஷயங்கள நீங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணீங்கன்னா, அந்த டைம் வேஸ்டேஜ் அப்படின்றது நடக்காது. அதே நேரத்தில நல்ல ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு கல்லூரியில படித்த ஒரு மன திருப்தி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அதனால ய ரைட்டுங்களா? உங்களுக்கு இந்த என்பிடிஎல் மூலமா நீங்க பண்ணும்பொழுது சர்டிஃபிகேட்டும் கிடைக்கும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, ஐபிஎம், டிசிஎல் இவங்க மூலமா வந்து நீங்க வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாவும் கண்டிப்பா இருக்கும். அதனால நீங்க இன்ஜினியரிங் படிச்சாலும் சரி, மெடிசின் படிச்சாலும் சரி, எனி டிகிரி படிச்சாலும் சரி, நீங்க படிக்கிற சப்ஜெக்ட்ல மேத்ஸா இருந்தாலும் சரி, எந்த சப்ஜெக்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் வேணும், கிளாரிஃபிகேஷன் வேணும்னா, அந்த கோர்ஸ் கேட்டலாக போய் சர்ச் பண்ணி அந்த கோர்ஸ் எடுத்து வச்சு படிங்க. அது படிச்சு முடிக்கிறது மட்டுமே இல்லாம, ஆன்லைன்ல படிக்கிறது ஃப்ரீயா இருந்தாலும், அது வழியா நான் எக்ஸாம் எழுத போறேன்னு நெனச்சாலும், எக்ஸாம் எழுதி அந்த கிரெடிட்ட உங்க காலேஜ்க்கு நீங்க எடுத்துக்கலாம். இந்த மாரி வசதி இருக்கும்போது தாராளமா எல்லாருமே படிங்க. நெறைய பேருக்கு மேபி இந்த விஷயங்கள் தெரியாம இருக்கலாம். இந்த விஷயத்த நீங்க ஷேர் பண்ணுங்க. நெறைய மாணவர்கள் இத பத்தி தெரிஞ்சுக்கட்டும். இத பத்தி மேலும் விவரங்கள் வேணும்னு சொன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அதையுமே நான் செக் பண்ணிட்டு டீட்டெயிலா உங்களுக்கு சொல்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வீடியோவ தவறாம ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.